வணக்கம். கேப்டன் விஜயகாந்தின் இறப்பிற்கு வராததால் நடிகர் வடிவேலு கடுமையான விமர்சனத்திற்கு ஆளானார். அப்படி மறைந்த விஜயகாந்தின் இறப்பிற்கு வராமல் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் அவர் பங்கேற்றதால் இணையதளத்தில் படுமோசமாக விளாசப்பட்டார். இந்த நிலையில் நடிகர் சிங்கமுத்து நேர்காணல் ஒன்றில் நடிகர் வடிவேலுவை காட்டமாக விமர்சித்துள்ளார். அதில் வடிவேலுவின் பாடி லாங்குவேஜ் அவருக்கு கை கொடுத்தது. அவர் இவ்வளவு சொத்து சேர்த்ததற்கு காரணம் நான் தான். ஆனால் 7 கோடியை காணோம் என்று சொல்லிவிட்டார். எனக்கு எந்த கோடினே தெரியாது. சொத்து வாங்க உதவி செய்ததிலிருந்து பாஸ்போர்ட் வரை நான் அவருக்கு எடுத்து கொடுத்திருக்கிறேன். இவ்வளவு சொத்து சேர்த்துட்டா நீ நிம்மதியா இருந்துடுவியா? எல்லாம் ஒரு லிமிட்ல இருக்கணும். மக்களுக்கு அவன் அப்பாவி மாதிரி படத்தில் நடித்ததால் பிடித்து விட்டது. ஆனால் இப்போது அவரை பற்றி எல்லோருக்கும் தெரிந்து விட்டது என்றார். மேலும் பேசிய அவர், ஒரு மனிதன் நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கணும், அல்லது நல்ல நண்பர்களை வைத்திருக்க வேண்டும், அல்லது நல்ல நூல்களை படித்திருக்க வேண்டும். இது மூணுமே வடிவேலு கிட்ட கிடையாது. வளர்ப்பு சரியில்லை. விஜயகாந்த் இறப்புக்கு வந்தியா? மனோபாலா இறப்புக்கு வந்தியா? மயில்சாமி இறப்புக்கு அவன் வரவே மாட்டான். யாராவது இருந்துட்டா ஊர்ல இருக்க மாட்டாரு. செத்ததுக்கு தண்ணிய போட்டு சந்தோஷம். இவருக்கு அடுத்த வருஷம் தெரியும் ஜாதகப்படி. வடிவேலு என் மேல் வழக்கு போட்டார். அதனால நான் சொல்றது கூட பொய் என்று நினைக்கலாம். ஆனால் மற்றவர்களும் சொல்றாங்களே, அப்போ அதுதான் உண்மை. இந்த சமுதாயத்திற்கும் மக்களுக்கும் வில்லனே அவன்தான் என்று அவர் காட்டமாக பேசியுள்ள செய்தி தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது. நாங்கள் பதிவிடும் வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.